ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 6வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தில் இருந்து பகவான் 4 விதமான நிலைகளில் இருக்கக்கூடிய யோகிகள் பற்றி சொல்லிட்டு வராரு. அதில் முதல் நிலை பார்த்தாச்சு, அதாவது உடல் தாண்டின ஆத்மாக்கள்னு பார்க்கும்போது எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த ஒரு நிலை, பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அடுத்து பரமாத்மாவுக்கே சில குணங்களில் ஆத்மான்னு பார்க்கும்போது சமமாக பார்க்கக்கூடிய நிலை. அடுத்து பகவானை விட்டு எப்போதும் விலகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அடுத்து 32வது ஸ்லோகத்தில் ரொம்ப ஒரு கடினமான நிலைன்னே சொல்லலாம். கேட்குறதுக்கு இன்னும் சாதாரண விஷயம்னு தோணும், ஆனால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா அவ்வளோ சுலபம் இல்லைங்க. பகவான் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 32வது ஸ்லோகம். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. சயோகி பரமோ மதஹ, அவனே மிகச்சிறந்த யோகி அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க? பகவானே சொல்கிறாரு. ஏன்னா இப்போது நம்மளை பற்றி பல பேர் பல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கேட்க நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு நிலையில் இருக்கிறவர் அவரே நம்மளை பார்த்து சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், இல்லை ஒரு பெருமையாக இருக்கும். அதுபோல் பகவானே ஒருத்தரை மிகச்சிறந்த யோகின்னு சொல்கிறாரு. அதுவும் 29, 30, 31 3 ஸ்லோகங்களில் பார்த்துட்டு 32வது ஸ்லோகத்தில் சொல்கிறாருன்னா அப்போ மற்ற நிலைகள்லாம் தாண்டினவர் தான் இந்த யோகின்னு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட யோகி எப்படி இருக்காருன்றதை பார்க்கலாம். யஹ, எந்த ஒரு யோகி ஆத்ம ஔபம்யேன தன்னோட சர்வத்திர சமம் பஷ்யத்தி, எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்களோ. எப்படின்னா இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? ஆத்மான்னு பார்க்கும்போது, உடலை தாண்டி பார்க்கும்போது, அறிவே உருவம்னு பார்க்கும்போதுலாம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி சுகம் வா எதி வா துக்கம், சுகமோ துக்கமோ எல்லாரிடத்துலையும் சமமாக பார்க்குறாங்க. அதாவது அந்த ஆத்மா அறிவே உருவம்ன்ற அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, சுக துக்கங்கள்லேயும் எல்லாரோடையும் சமமாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகி தான் ரொம்ப மிகச்சிறந்தவன்னு பகவான் சொல்கிறாரு. இல்லை, நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். சரி, எல்லாம் நம்ம சுக துக்கங்களையும் சரி, மற்றவங்க சுக துக்கங்களையும் சரி, எல்லாம் சமமாக பார்க்கணுன்னா அப்போது யாருக்கு நல்லது நடந்தாலும் நம்ம பயங்கரமாக சந்தோஷப்படணுமா? அதே போல் தீயது யாருக்கு நடந்தாலும் நம்ம உடனே உட்காந்து அழணுமா, உடனே அதுக்கு வருத்தப்படணுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற சுக துக்கங்களுக்கே நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு போல் அதுக்கான நேரம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. இன்னொன்று, பகவானோ நமக்கு நடக்கிற சுக துக்கங்களையே சமமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சுகதுக்கே சமயக்கிருத்வா அப்படின்னு ரொம்ப ஆனந்த கூத்தாடாத, அதே போல் உடஞ்சி விழுந்துடாத, நமக்கு நடக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கே அப்படி சொல்கிறாரு. அப்படி இப்போ மற்றவங்களுக்காகவும் நம்ம ரொம்ப ஆனந்த கூத்தாடணுமா, ரொம்ப உடைஞ்சு போயிடணுமா அப்படின்னா இந்த இடத்துல எப்படி நம்ம இதனோட உள்ளர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன, இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி யாரோ ஒருத்தருக்கு அவங்க வேலை விஷயத்துலையோ இல்லை படிப்பு விஷயத்துலையோ ஏதோ ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம உடனே குதிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு சந்தோஷப்படுவோமா? இல்லை இல்லையா? அதே போல் பகவான் என்ன சொல்கிறாரு, உனக்கு நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு குதிக்க தேவையில்லை, அளவாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதே போல் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம உடைஞ்சு போய் விழுந்துருவோமா? இருக்கிறது இல்லை இல்லையா? அதே போல் அப்போ நமக்கும் வரும்போது அப்படி உடைஞ்சு போயிடாதன்னு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா மற்றவங்களுக்கு இருக்கிற ஆத்மா தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்போ எப்போ எல்லாரையும் சமமாக பார்க்குறியோ அப்போ சுகதுக்கங்களையும் சமமாக பாருன்னு பகவான் சொல்கிறாரு. சுகதுக்கங்களை சமமாக பாருன்னா உனக்கு மட்டும் சந்தோஷ துக்கப்படாமல் எல்லாருக்கும் சந்தோஷ துக்கப்படுன்னு பகவான் சொல்லலை. எப்படி மற்றவங்களுக்காக நீ ஆனந்த கூத்தாட மாட்டியோ, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க மாட்டியோ சந்தோஷத்தில், அப்போ உனக்கும் அது போல் செய்யாத, அளவாக இருந்துக்கோ. அதே போல் மற்றவங்களுக்காக நீ எப்போ ஒடிஞ்சு விழ மாட்டியோ அப்போ உனக்காகவும் அது போல் இருக்காத, அளவாக இருந்துக்கோன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது நான் ஒரு அளவுக்கு இருந்துக்கோ, அதை தாண்டி ஒரு கோடு வரைஞ்சி அதை தாண்டி இல்லாமல் அளவாக இருந்துக்கோ, மிதமாக இருந்துக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை ரொம்பவே கடினம். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு நிலை ஆத்மா சமம்னு கூட ஒரு விதமாக பார்த்துடலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்க சமம் அப்படின்ட்டு ஏதோ பார்த்துட்டு நம்ம தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சுக துக்கங்களையும் சமமாக பார்க்குறதுன்றது ரொம்ப கடினமானது இல்லையா? அதனால்தான் பகவானே
அவர் சொல்கிறாரு இப்படிப்பட்ட யோகி ரொம்ப மிகச்சிறந்தவர் அப்படின்ட்டு. தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம், பகவான் அதை எப்படி சொல்லி தீர்த்து வைக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.